இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் கே சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பலமான எதிர்க்கட்சி அப்படின்னு காங்கிரஸ் கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணி வந்து சொல்லுது. ஆனால் சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு எண்ணிக்கை இல்லை தெரியும். அப்படி இருக்கும்போது சபாநாயகர் தேர்தலை சந்திக்க வேண்டியது என்ன அவசியம் என்ன? அவங்க தான் பலமாக இருக்கிறாங்க, தேர்தலை சந்தித்தாலும் அவங்க தான் வருவாங்க அப்படிங்கிறது தெரியும். தெரிந்தும் தேர்தலை சந்திக்கணுமா? சரியான கேள்வி. நீங்க ஜனநாயகத்துல ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள்னு சொல்லுவாங்க. நீங்க கடந்த மோடி அவர்களுடைய 10 ஆண்டுகளில் அந்த எதிர்கட்சிகளை நசுக்கக்கூடிய பணிகள் தான் தொடர்ந்து பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலேயும் நடந்திருக்கு. நீங்க இதுவரைக்கும் இந்திய வரலாற்றுல எடுத்துக்கிட்டீங்கன்னா, சபாநாயகர் என்பவர் ஆளும் கட்சியை சேர்ந்தவராகவும் துணை சபாநாயகராக எதிர்கட்சிகளாகவும் பெரும்பாலும் இருந்திருக்கின்றன. நீங்க 1971 எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதற்கு பிறகு அதாவது இண்டிவிஜுவல் மெஜாரிட்டியா காங்கிரஸ் இருந்தப்ப கூட எதிர்கட்சிகளுக்கு துணை சபாநாயகர் பதவி விட்டுத்தரப்பட்டிருக்கிறது. அது மாதிரி பல நேரங்கள்ல நடந்திருக்கிறது. கடந்த நீங்க சமீப காலங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பாஜக ஆட்சி செய்த காலத்தில் கூட இது நடந்திருக்கிறது. வாஜ்பாய் ஆட்சியில் கூட காங்கிரஸ் கட்சி PM சயீத் துணை சபாநாயகராக இருந்திருக்கிறார். அதுபோல கடந்த 2014 என்று எடுத்துக்கொண்டால் மோடி அவர்கள் வந்த முதல் ஆட்சி காலத்தில் கூட கூட்டணி கட்சி அல்லது எதிர்கட்சியாக இருந்த அதிமுகவிற்கு தான் துணை சபாநாயகர் பதவி தம்பித்துரைக்கு விட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல காங்கிரஸ் கட்சி 2009 மீரா குமார் அவர்கள் காங்கிரசின் சார்பில் சபாநாயகராக இருந்தார். அப்பொழுது கரியமுண்டா, பாஜகவை சேர்ந்த கரியமுண்டா தான் 2009 துணை சபாநாயகரா பணியாற்றியதை நம்ம பார்த்திருக்கோம். 2004 சிரோன்மணி அகாலி தளம் தான் துணை சபாநாயகர் பதவியை பெற்றிருக்கிறது. இப்படி தொடர்ந்து துணை சபாநாயகர் பதவி என்பது எதிர்கட்சிகளுக்கு தருவது என்பது ஒரு மரபாக இருந்திருக்கிறது. பாஜக செய்தி தொடர்பாளர் ஷாவாத் பூனவல்லாங்கிறவர் அவர் எக்ஸ்பக்கத்தில் போட்டிருக்கிறாரு. நேரு பிரதமராக இருந்த போது துணை சபாநாயகர்களாக பதவி வகித்த அனந்தசயனம் ஐயங்கார், சர்தார் ஷோகம் சிங், SV கிருஷ்ணமூர்த்தி ஆகிய மூவரும் காங்கிரஸ் கட்சியினரே அப்படிங்கிறாரு. அந்த காலகட்டத்தில் சபாநாயகர் பதவி வகித்தவர்களும் காங்கிரஸ்காரர்கள் தான். இந்திரா காந்தி ஆட்சி காலத்திலும் அவங்க தான் துணை சபாநாயகரும் பதவி வகித்தாங்க அப்படின்னு அவர் ஒரு லிஸ்ட் போடுறாரு. தமிழ்நாடு வரைக்கும் வர்றாரு அவர். அப்படி காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள்லையும் அப்படிதான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வரைக்கும் வர்றாரு. இப்போ அப்பாவு வந்து சபாநாயகர் இருக்கிறாரு, துணை சபாநாயகராக பிச்சாண்டி இருக்கிறாரு, அவரும் திமுக அப்படின்னு அவர் ஒரு லிஸ்ட் இப்போ நேற்று நைட்டு போட்டிருக்கிறாரு. இல்ல, இவர்கள் எப்பொழுதுமே வரலாற்றை திரித்து அவர்களுக்கு வசதியானவற்றை மட்டும் எடுத்து போடுவாங்க. நீங்க நேரு ஆட்சி காலங்கள் எடுத்துக்கொண்டால் காங்கிரசுக்கு எதிரணியே இல்லாமல் இருந்த காலகட்டம் அது. அப்பொழுது எதிர்கட்சியே இல்லாத காலகட்டம், பெரிய அளவில் எதிர்கட்சியே இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு எதிர்கட்சிகள், மாநில கட்சிகள் இதெல்லாம் வலுவாக வந்த பொழுது அது எதிர்கட்சிகளுக்கு விட்டு தருகின்ற ஒரு மரபு இருந்தது என்பதுதான் நான் இங்க குறிப்பிடுறேன். நீங்க வாஜ்பாய் ஆட்சி காலத்திலும் சரி, அதற்கு பிறகு வந்த ஆட்சி காலங்களிலும் சரி, அதற்கு முன்பு ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்திலும் சரி, இந்திரா காந்தி இருந்த பொழுது கூட எதிர்கட்சிகளுக்கு விட்டு தரப்பட்டிருக்கிறது. 1980 பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த லட்சுமணன் பாராளுமன்ற துணை சபாநாயகராக இருந்திருக்காரு. அதற்கு முன்பு ஜனதா ஆட்சி காலத்திலும் காங்கிரசும் ஜனதாவும் சபாநாயகர் துணை சபாநாயகராக இருந்திருக்கின்றன. இப்படி அந்த மரபு கடைபிடித்து இது அரசியல் சட்டத்துல குறிப்பிடப்பட்டிருக்கா, எங்க ஒரு இது லாவா அப்படின்லாம் கேட்கறாங்க. அவர் இன்னொரு விஷயமா சொல்றாரு. நீங்க சொல்றதுதான் அவரு சொல்றாரு. எதிர்கட்சிகளுக்கு துணை சபாநாயகர் பதவி தருவது மரபு தான், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா துணை சபாநாயகர் பதவி எங்களுக்கு தரணும், அப்பதான் சபாநாயகர் பதவிக்கு நாங்கள் ஆதரவு, இல்லைன்னா தேர்தல் அப்படின்னு சொல்றது வெக்கக்கேடு. இந்த போல ராகுல் காந்தி சொன்னது வெக்கக்கேடு அப்படிங்கிறார். இல்லை, இவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது, அது கேட்டு கண்டிஷன் என்பது எதனால் வருகிறது? நீங்க உங்க மேல நம்பிக்கை இருந்தா ஏன் கண்டிஷன் வரப்போகுது? இவங்க என்ன சொல்றாங்க, எல்லாவற்றிலும் பிரதமர் பேசுவதற்கும் செயல்பாடுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கின்றன. அவர் பிரதமர் ஒரு பக்கம் ஒருமித்த கருத்தோடு செயல்பட வேண்டும், ஒத்திசைவோடு செயல்பட வேண்டும், ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும்னு ஒரு பக்கம் பேசுறாரு. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளை வசைப்பாடுறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது என்ன செய்யறாங்க? இப்போ கடந்த முறை பாத்தீங்கன்னா இந்த வரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு 2019 2024 5 வருடங்களும் துணை சபாநாயகர் பதவியே இல்லாத கட்டம் ஃபில்அப் பண்ணவே இல்லை. ஏன்னா எதிர்கட்சிகளுக்கோ அல்லது கூட்டணி கட்சிகளுக்கோ கூட விட்டுத்தர இவர்களுக்கு மனமில்லை, பாஜகவிற்கு மனமில்லை. அதுதான் உண்மை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் எதிர்கட்சிகளுக்கு துணை சபை. ஏன்னா நீங்க அரசு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் படி பாத்தீங்கன்னா
சபாநாயகரும் துணை சபாநாயகரும் ஒரே நேரத்தில் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. பல முறை இப்படித்தான் நடந்திருக்கிறது. தேர்தலோ அல்லது நாமினேஷனோ கூட சபாநாயகரும் துணை சபாநாயகரும் ஒரே நேரத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஆனால் அதை கூட இவர்கள் செய்யவில்லை. அதை ஒரே நேரத்தில் செஞ்சிருக்கலாமே. சபாநாயகர் துணை சபாநாயகர் பதவியையும் ஒரே நேரத்தில் இவர்கள் தேர்ந்தெடுத்துக்கலாமே. இல்லை, இவர்களுடைய எண்ணம் எல்லாம் என்னவென்று சொன்னால், தாங்கள் அதாவது மாறவில்லை, தாங்கள் நினைப்பதைத்தான் செய்தோம், ஏற்கனவே செய்தோம், அதே போலத்தான் இனிமேலும் நடந்து கொள்வோம் என்பதற்கு உதாரணமாகத்தான் இன்னைக்கு மீண்டும் ஓம் பிர்லா வந்ததையும் இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டும். நம்ம கடந்த ஆட்சியிலையும் ஓம் பிர்லா தான் சபாநாயகர், இப்பவும் தேர்தல் மூலியமா வரப்பையும் ஓம் பிர்லா தான் சபாநாயகர். அவர் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? புதிய நாடாளுமன்றம் வேற. நீங்க ஓம் பிர்லா அவர்களுடைய கடந்த 5 ஆண்டுகள் சபாநாயகராக இருந்து அவருடைய செயல்பாடுகள் என்று எடுத்துக்கொண்டார், வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு 146 எம்பிக்கள் வெளியில் வெளியேற்றப்பட்டதோடு மட்டுமல்ல, இடைநீக்கமும் செய்யப்பட்டாங்க. அதுல இன்னொரு வெக்கக்கேடுன்னு இவர்கள் குறிப்பிட்டார்கள். நீங்க சொல்றீங்கல்ல, அதில் நடந்த சபாநாயகருடைய நடவடிக்கையே வெக்கக்கேடாக இருந்தது. ஏன்னா சபையிலேயே இல்லாத உறுப்பினர்கள் கூட இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க. அந்த நேரத்துல திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் கூட குறிப்பிட்டார், நான் அந்த நேரத்துல சபையிலேயே இல்லை, என்னை ஏன் இடைநீக்கம் செய்தீர்கள் என்று சபாநாயகருக்கு கடிதம் எழுதினேன், இதுவரை பதில் இல்லை என்று குறிப்பிடுகிறார் அவர். அது போல பல பேர் அந்த சபையிலேயே இல்லாதவங்க, அந்த நேரத்துல கோஷம் போடாதவர்கள், இவர்களெல்லாம் கூட வெளியேற்றப்பட்டு இடைநீக்கம் செய்யப்பட்டதெல்லாம் பார்த்தோம். இப்படி இந்த மாதிரி ஒரு சபாநாயகர் அகில இந்திய அளவுல பாராளுமன்றத்துல இப்படி நடந்ததே இல்லை, வரலாற்றில் நடந்ததில்லை என்பதைத்தான் இந்த ஓம் பிர்லா அவர்கள் வரலாற்றுல பதிவு பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சபாநாயகர் இன்றைக்கு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது என்பது, நாங்கள் மாறவில்லை, இதே பாணியில் தான் எங்களுடைய செயல்பாடு இருக்கும் என்பதை போல அவர்கள் செயல்பாடு இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள். எதிர்கட்சியில் இன்றைக்கு 240 கிட்டத்தட்ட எம்பிக்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். அவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் பாராளுமன்றத்தில் நீங்கள் நினைத்தபடி செயல்பட முடியாத நிலை ஏற்படும் என்பதையும் இவர்கள் உணரணும். நீங்க எல்லாவற்றையும் கடந்த முறை மாதிரி எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செயல்படுறது, எல்லா சட்டங்களையும் கொண்டு வர்றது, எந்த சட்டங்களா இருந்தாலும் விவாதத்தில் இடம்பெறாம பண்றது. நீங்க கடந்த முறை பாத்தீங்கன்னா ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் பல சட்டங்கள், நீங்க 17வது லோக்சபால மிக குறைந்த எண்ணிக்கையில, அதாவது 16% மட்டும்தான் நிலைக்குழுக்கு அனுப்பியிருக்காங்க. அதே போல மக்களவையில 35% மசோதாக்கள் 1 மணி நேரத்துக்குள்ள நிறைவேற்றிருக்காங்க. ராஜ்யசபால 34% மசோதாக்கள் 1 மணி நேரத்துக்குள்ள நிறைவேற்றிருக்காங்க. இப்படி விவாதமின்றி பல மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அந்த மாதிரி ஒரு நடைமுறையை மீண்டும் இவர்கள் செயல்படுத்த முனைந்தால், அது ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை இவர்கள் எடுத்தால் அதற்கு ஒரு பலமான எதிர்குரல் இருக்கும். நீங்க முன்பு கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான். அதாவது சபாநாயகர் தேர்தலில் போட்டி என்பது நீங்கள் நினைத்ததை நினைத்த மாதிரி செய்ய முடியாது. எங்களுடைய எதிர்குரல் இருக்கும், பலமான எதிர்குரல் இருக்கும். இந்தியா கூட்டணி இன்றைக்கு பலமான ஒரு எதிர்கட்சியாக, காங்கிரஸ் கட்சியும் சரி இந்தியா கூட்டணியாகவும் சரி ஒரு பலமான எதிர்கட்சியாக உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய குரல் பலமாக ஒலிக்கும் என்பதை எடுத்துக்காட்டுவதற்காகத்தான், ஒரு சிம்பாலிக்காகத்தான் அந்த எலெக்ஷன் நடந்தது. எங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு எண்ணிக்கை இருக்கிறது, அவர்கள் தேர்வு செய்யப்படுவார் என்பதெல்லாம் தெரியும். தெரிந்தாலும் ஒரு எதிர்ப்பை, ஒரு ஜனநாயக ரீதியில் ஒரு எதிர்ப்பை காட்டுவதற்காகத்தான் இந்த தேர்தலை நடத்த உத்தேசித்தார்கள். அவர்கள் போட்டி என்று அறிவித்தார்கள் என்பதுதான் இங்க குறிப்பிட விரும்புகிறேன். ராகுல் காந்தி மீது கடுமையான விமர்சனங்களை கடந்த காலங்களில் பாஜக முன்வைத்தது. ஒரு கட்சியின் தலைவராக இருப்பதற்கு போதுமான அனுபவங்கள் கிடையாது, தகுதி கிடையாது அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் ஒரு எம்பி, நாடாளுமன்றத்தில் எம்பியாக இருக்கிறதுக்கு கூட ஒரு தகுதி இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. பிரச்சார பொதுக்கூட்டங்களில் எப்படி பேசுவதும் தெரியல, அதனால தான் நீதிமன்றம் மூலம் கண்டனங்கள் மூலம் தண்டனையும் பெற்றாரு, அதனால தான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியே பறிபோனது அப்படின்லாம் பேசினாங்க. இப்போ நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக ஆகியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, சபாநாயகரை போய் அமர வைக்கும்போது மோடியும் ராகுல் காந்தியும் ஒன்றாக அழைத்துட்டு போகிறாங்க, அங்கே உட்கார வைக்கிறாங்க, வாழ்த்து சொல்கிறார் மோடி. உடனே ராகுலையும் நீங்களும் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்தளவுக்கு அந்த இடத்துக்கு உயர்ந்திருக்கிறார். இனி ராகுல் காந்தியின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? ஒரு ஜனநாயகத்துல ஒரு சொற்றொடர் உண்டுன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, எங்கே நீ தவிர்க்கப்பட்டாயோ, எங்கே நீ அவமதிக்கப்பட்டாயோ, அந்த இடத்தில் நீ தவிர்க்க முடியாதவனாக, அந்த இடத்தில் நீ மதிக்கப்படக்கூடியவனாகவும் சென்று அமர்வதுதான் ஜனநாயகத்தின் வெற்றி, ஜனநாயகத்தில் நீ பெற்ற வெற்றி என்று சொல்வார்கள். அதைத்தான் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் அடைந்திருக்கிறார் என்பதை நான் குறிப்பிடுவேன். ஏன்னா கடந்த காலங்கள்ல அவரை பற்றி எப்படி குறிப்பிட்டார்கள் என்பதெல்லாம் நீங்க சொன்னீங்க.
இதே பாராளுமன்றத்துல மோடி அவர்களும் சரி மற்றவர்களும் சரி அவரை பற்றி எந்த அளவிற்கு ஒரு நேரடியாக தாக்குதலை தொடுத்தார்கள். தேர்தல் பிரச்சாரத்திலும் சரி இதே மோடி அவர்கள் என்ன சொன்னாரு, இங்கு தோற்று அங்கு சென்று விடுவார், இளவரசர் இங்கு தோற்று விடுவார், அங்கு தோற்று விடுவார், அங்கு ஓடி விடுவார் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு 2 தொகுதிகளில் அவர் வெற்றி பெற்று உள்ளே சென்றிருக்கிறார். ஆனால் ஒரு தொகுதியில் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதியில் ஒரு சிரமப்பட்ட நிலையில் தான் மோடி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். கடந்த முறையை விட குறைந்த வித்தியாசத்தில் தான் இந்த முறை வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதையும் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இன்றைக்கு அவரையே கைகுலுக்கி சென்று ஒரு தவிர்க்க முடியாத வகையில் அவரை அழைத்து சென்று உட்கார வைக்கக்கூடிய, அமர வைக்கக்கூடிய ஒரு காட்சியையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு இன்னொன்று, எல்லாவற்றையும் இன்னைக்கு அவர் எதிர்கட்சி தலைவர் என்று சொல்வதை நீங்க பாராளுமன்றத்தில் எடுத்துக்கொண்டால், ஒரு இந்தியாவின் எதிர்கட்சி தலைவர் என்றும் பதவியை கூட எப்படி சொல்வார்கள் என்றால், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் என்பது ஒரு நிழல் பிரதமர், ஷேடோ பிரைம் மினிஸ்டர் என்று கூட சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பதவியை அவர் அடைந்திருக்கிறார் என்றால், இதை நேரடியாக அவர் வாரிசு என்பதற்காகவோ அல்லது நேரு குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதற்காகவோ பெற்றுவிடவில்லை என்பதையும் நம்ம இங்க குறிப்பிட விரும்புறேன். நீங்க முதல்ல 2004 அவர் முதலில் வந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 2004 2007 தான் ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டு யூத் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ் உடைய பொறுப்பாளராக நியமிக்கப்படுகிறார். அது இளைஞர் காங்கிரஸில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்து செயல்படுத்துகிறார். அதே போல 2009 தேர்தலில் மிக சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார். 2013 அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவராக நியமிக்கப்படுகிறார். அதே போல 2017 அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு 2019 தோல்வியடைந்த பிறகு அதற்கு பொறுப்பேற்று பதவி விலகிறார். எனக்கு வேண்டாம், இந்த அளவிற்கு ஒரு பதவி மறுப்பாளராக அவர் நினைத்திருந்தால் 2004 முதல் 2009 இருக்கட்டும், 2009 முதல் 2014 இருக்கட்டும், ஒன்று அமைச்சர் பதவியை ஏற்றிருக்கலாம், அல்லது 2வது முறை மன்மோகன் சிங் அவர்கள் பதவியேற்ற பொழுது அந்த பதவியையே இவரை ஏற்றுக்கொள்ள சொல்லி, ராகுல் காந்தி அவர்களை ஏற்றுக்கொள்ள சொல்லி மன்மோகன் சிங்கே குறிப்பிட்டார். ஆனாலும் அதை மறுத்து பதவி வேண்டாம் என்று ஒரு பதவி மறுப்பாளராக அவர் அறியப்படுகிறார். இது போல ஒரு தலைவரை காங்கிரஸ் கட்சி பெற்றதற்கே நாங்கள் பெருமைப்படுகிறோம் என்ற அளவிற்கு அவர் நடந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, பிரதமராக 10 ஆண்டுகள் மோடி இருந்து எந்த மக்களையும் சந்திக்காமல், எந்த பத்திரிகையாளரையும் சந்திக்காமல், வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களிலும் மற்றவற்றிலும் இருக்கும் ஒரு பிரதமரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாராளுமன்றத்தில் எந்த கேள்விக்கும் பதிலளிப்பதில்லை, ஜனநாயக ரீதியாக செயல்படுவதில்லை என்ற பல குற்றச்சாட்டுகளை மீறி அவர் பதவியில் தொடர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதே ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும் நடைப்பயணமாகவும் வாகன பயணமாகவும் கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோமீட்டருக்கு மேல், 10,000 கிலோமீட்டர் இந்தியா முழுவதும் சென்று முதலிதாக பாரத் ஜோடோ யாத்திரை என்று சொல்லப்படுகின்ற இந்திய ஒற்றுமை பயணம் என்று கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையிலும் ஒரு பயணமாகவும், மணிப்பூர் முதல் மகாராஷ்டிரா வரை இன்னொரு பயணமாகவும் சென்று இந்திய மக்கள் அனைவரையும் சந்தித்து மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு ஒரு தலைவராக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார். ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக. இன்றைக்கு நீங்கள் யாரை ஒன்றும் தெரியாதவர், எதுவும் அறியாதவர் என்றெல்லாம் குறிப்பிட்டார்களோ, அவரே இன்றைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக, சிபிஐ நியமனமாக இருக்கட்டும், சிபிஐ தலைவர் நியமனமாக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த முக்கியமான நியமனங்களாக இருக்கட்டும், ஒரு பிரதமர் மோடி அவர்களுக்கு சரிசமமாக எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தியும் அந்த இடத்தில் அமர்ந்து அதை தேர்வு செய்யக்கூடிய கட்டத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார் என்பதே ஒரு காங்கிரஸ் கட்சியை கடந்த கட்டத்தில் பாத்தீங்கன்னா, கடந்த 2019 பாத்தீங்கன்னா எதிர்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாத நிலையில் இருந்த காங்கிரஸ் கட்சியை இன்றைக்கு ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து, ஒரு 100 என்கின்ற அளவிற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்று எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்று அதன் தலைவராக உருவெடுத்திருக்கும் ராகுல் காந்தி இன்றைக்கு ஒரு சவாலாக அவர்களுக்கு, அவர்களுடைய சர்வாதிகார போக்கிற்கு ஒரு முட்டுக்கட்டை போடுகின்ற ஒரு ஜனநாயகவாதியாக இன்றைக்கு உள்ளே அமர்ந்திருக்கிறார் பாராளுமன்றத்தில் என்பதுதான் இன்றைக்கு ஒரு சிறப்பான இந்த தேர்தலுடைய முடிவாக நான் பார்க்கிறேன். நேற்றுக்கு சபாநாயகர் இருக்கையில் அமர வச்சாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த நேரத்தில் எமர்ஜென்சியை பற்றி பாஜக பேசுது, அப்படி என்ன அவசியம் ஏற்பட்டு? இதுவே அவர்களுடைய ஒரு தோல்வியை காட்டுகிறதுன்னு நினைக்கிறேன். நீங்க 50 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு எமர்ஜென்சி என்ற ஒரு செய்தியை மீண்டும் தகவலை தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்க வேண்டுமென்றே அவர்கள் பழையதை தோண்டுவது என்று சொன்னால், கடந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை பிரச்சாரத்தில் எடுத்து செல்லாததால் தான் நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறீர்கள். இன்றைக்கு தனிப்பட்ட முறையில வெற்றி பெற முடியல. இன்றைக்கு பாஜகவிற்கு கொடுத்திருக்கிற மேண்டேட் என்ன?
கூட்டணி ஆட்சியை நடத்த வேண்டும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் செல்லக்கூடாது. அவர்கள் என்ன சொன்னாங்க, 400 இடங்களை கொடுத்தால் நாங்கள் அரசியல் சட்டத்தை மாற்றுவோம், 400 இடங்களை கொடுத்தால் எதை வேண்டுமானாலும் செய்வோம் என்று சொன்னவர்களுக்கு இன்றைக்கு முட்டுக்கட்டை போட்டிருக்கிறது. நீங்க கடந்த 10 ஆண்டுகள்ல அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி, கட்சிகளை உடைப்பது, புற வழியில ஆட்சியை பிடிப்பது, 411 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியிருக்காங்க. 95% எதிர்கட்சி தலைவர்கள் மீது இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ இவர்களை ஏவி இருக்கிறார்கள். எதிர்கட்சியைச் சேர்ந்த 2 முதலமைச்சர்களை கைது செய்திருக்கிறார்கள். 146 எதிர்கட்சி எம்பிக்களை வெளியேற்றி பல குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் போன்ற முக்கியமான சட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். சத்ரபதி சிவாஜி, மகாத்மா காந்தி, அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர் போன்ற சிலைகளை எந்த எதிர்கட்சியை ஆலோசித்து அல்லது தங்கள் கூட்டணி கட்சியையே ஆலோசித்தார்களா என்றால் இல்லை, மாற்றி இருக்கிறார்கள், இடமாற்றம் செய்திருக்கிறார்கள். அதே போல கடந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா 15 கோடி விவசாய குடும்பங்கள் மீது 3 விவசாய சட்டங்கள் திணிக்கப்பட்டன. அது மீண்டும் வாபஸ் வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு இவர்கள் ஆளானார்கள். பண மதிப்பிழப்பு, அவசரமான நிறைவேற்றப்பட்ட ஊரடங்கு, தேர்தல் நிதி பத்திரத்தில் ஊழல், இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் வரிசை கட்டி நிற்கின்றன இவர்களுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில. ஆனால் இவர்கள் அதையெல்லாம் மறைத்து ஏதோ எமர்ஜென்சியில் மட்டும்தான் இந்தியா சீரழிந்து விட்டது என்பது போல பேசுவது நகைப்புக்குரியதாக இருக்கிறது. இன்னொன்று, எமர்ஜென்சிக்கு பிறகு அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பொதுமக்களிடம், இந்திய மக்களிடம், நாட்டு மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். அதன் பிறகு மேலும் எழுச்சியாக மக்களின் ஆதரவை பெற்று வெற்றி பெற்றதுதான் வரலாறு. ஆனால் இவர்கள், மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் செய்த அடக்குமுறைகளுக்கு எதற்காவது ஒன்றுக்காவது மன்னிப்பு கேட்டிருப்பாரா என்று கேட்டால் இல்லை. நீங்க அவர் மதிப்பிழப்பு நடவடிக்கை போது கூட என்ன சொன்னார், எனக்கு 50 நாட்கள் கொடுங்கள், கருப்பு பணத்தை எல்லாம் ஒழித்து காட்டுகிறேன், அதற்காக பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பணமதிப்பிழப்பு நடவடிக்கையை கொண்டு வந்தார். அதனால் நடந்தது என்ன? 150 பேருக்கு மேல கியூல நின்று செத்து இறந்தார்கள். ஆனால் அதற்காக அவர் மன்னிப்பு கேட்டதுண்டா என்று கேட்டால் இல்லை. அதே போல விவசாய சட்டங்கள் எடுத்துக்கொண்டால் அதனால் எவ்வளவு விவசாயிகள் இறந்தார்கள்? 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்தியா முழுக்க இறந்தார்கள். ஆனால் அதற்காக மன்னிப்பு கேட்டாரா என்று கேட்டால் இல்லை. ஏன்? குஜராத் கலவரம் நடந்தது, அதற்கு அவர் கட்சியின் பிரதமராக இருந்த வாஜ்பாயே ராஜ தர்மம் வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அதற்காக அவர் மன்னிப்பு கேட்டாரா என்று கேட்டால் இல்லை. இவர்கள் தங்களுடைய தோல்வியை மறைப்பதற்கு எதிர்கட்சிகள் மீது பழி போடுவதை தொடர்ந்து வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அது இனியும் தொடர்ந்தால் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி அதனை இப்பொழுது வெறும் நீங்க பாராளுமன்றத்தில் உள்ள நம்பிக்கை நம்பர் மட்டும் கிடையாது. அந்த நம்பர் என்பது இந்தியா முழுக்க பரவி இருக்கிற எதிர்கட்சிகளினுடைய எண்ணிக்கை. அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். எல்லா இடங்களிலும் அவர்களுடைய போராட்டம் மூலமாக இவர்களுடைய சர்வாதிகாரத்தனத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அதன் முதல் படி நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த பாராளுமன்ற சபாநாயகர் விரைவில் அவர் மீதே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அவர் நீக்கப்படும் காலம் விரைவில் வரும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அதுவும் வரலாற்றுல முதல் முறையா நடைபெறும். ஏனென்றால் நீங்க 146 எம்பிக்களை பதவி நீக்கம் செய்தாருன்னு சொன்னல, அந்த 146 எம்பியில கூட்டணி கட்சியாக இப்பொழுது இருக்கின்ற நிதிஷ்குமார் கட்சியும் உண்டு, தெலுங்கு தேசம் கட்சியும் உண்டு. அதுல 3 பேர் அமைச்சர்களாகவே இருக்கிறார்கள். இன்றைக்கு இடைநீக்கம் செய்யப்பட்ட எம்பிக்கள்ல 3 பேர் அமைச்சர்களாக இருக்காங்க. அதுதான் இந்த ஜனநாயகத்தின் சிறப்பாக நான் பார்க்கிறேன். நீங்க இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற இந்த மோடி 3.0 என்று வந்திருக்கிறார். இதுல இப்பொழுதே இந்த 15 நாட்கள் 20 நாட்களிலேயே பல சவால்கள் இவர்கள் முன் இருக்கிறது. அதை பற்றி எல்லாம் இவர்கள் பேச தயாராக இல்லை. நீங்க பெரிய பயங்கரமான ஒரு ரயில் விபத்து நடந்திருக்கிறது. காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ரயில்கள்ல பாத்தீங்கன்னா அவல நிலையில பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. நீட் தேர்வுல ஊழல் இருக்கிறது. அதே மாதிரி நீட் முதுநிலை தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. யுஜிசி நெட் வினாத்தால் கசிந்து அதனால் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பால், பருப்பு வகைகள், எரிவாயு கட்டணம், சுங்க கட்டணம், விலைவாசி உயர்வு, இதையெல்லாம் இவர்கள் பேச வேண்டிய சூழ்நிலையில இருக்காங்க. அதே மாதிரி தண்ணீர் நெருக்கடி, தலைநகரிலேயே தண்ணீர் பிரச்சனையை இவர்கள் தீர்க்காமல் ஹரியானாவிற்கும் டெல்லிக்குமாக ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று ஒரு விளையாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாவற்றிலும் இந்த அரசு மிகப்பெரிய சவாலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை பற்றி பேசாமல் எதிர்கட்சிகளை 50 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவங்களை எல்லாம் மீண்டும் பேசிக் கொண்டிருந்தால் மக்கள் அடியோடு இவர்களை புறக்கணிப்பார்கள்.
அதை இந்தியா கூட்டணி கண்டிப்பாக பலமாக பாராளுமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி எதிர்க்கும் என்பதுதான் இங்கு நான் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கு. கடந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட சபாநாயகரே மீண்டும் வந்திருக்கிறார். அவையில் எப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். அது நீங்கள் சொல்கிறது அவங்க எண்ணங்கள் எல்லாம் மாற்றிக்க மாட்டாங்க, அவங்க செயல்பாடுகளாக மாற்றிக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அவர் மேலேயே அவரே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுட்டு வருவார் அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.